ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சமஸ்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. கஜானனம் சந்திர சமானவர்ணம் ஸ்வதந்த பாஷாங்குஷ லட்டுகம் ச ஹஸ்தைர்ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நோமி சதா பிரசன்னம். அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 28/11/2022 முதல் 4/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய வார தினங்களில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் மற்றும் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நாம் பார்க்கறது அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான். அதாவது பொதுவான கிரகங்களினுடைய பலாபலன்கள். அதுபோக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்படி அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். 100% அவரவர்களுக்கு சரியாக பொருந்தும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ள விருப்பமுடைய நமது நேயர்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சுய விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி, இந்த வாரத்து விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 28/11/2022 திங்கட்கிழமை சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் அல்லது ஆண் வாரிசு வேணும், இப்படியெல்லாம் ஒரு விருப்பமுடைய நேயர்கள் கண்டிப்பாக இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதங்கள் எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி கவச்சம் அல்லது சுப்பிரமணிய சகசரநாமம், புஜங்கம், கந்தகுரு கவச்சம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு பிறகு மறுநாள் விரதத்தை முடித்து உணவு உண்டோமேயானால் கண்டிப்பாக வேண்டுகின்ற பலனை முருகப்பெருமான் வாரி வழங்குவார். தொடர்ந்து 4/12/2022 அன்றைய தினம் சர்வ ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள், பெருமாள் பக்தர்கள், வைஷ்ணவர்கள் அவங்கெல்லாம் அந்த ஏகாதசி விரதத்தை தீவிரமாக கடைபிடிப்பார்கள். அவங்க 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கடைபிடிக்கணும். இந்த வார சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டமம் யாராருக்குன்னால் மிதுனம், கடகம், சிம்மம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தனித்தனியாக விரிவாக காண்போம். இந்த விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 28/11/2022 முதல் 4/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன் மிக சிறப்பான யோகம், புத ஆதித்ய யோகம், இந்த மாதிரி ஒரு யோகங்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கீங்க.
ராசியில் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் நன்மை. தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விலகும். பித்ருராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனாருக்கு இருந்து வந்த உடல்நலம் சீராகும். தகப்பனார் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகம். அரசாங்க பணிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க பணி நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் தடையின்றி தங்குதடையின்றி நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய பொறுப்புகளும் பாராட்டுக்களும் உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அதிகரிக்கும். உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்கள், கலை பொருட்கள் இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் வரையக்கூடியவர்கள், ஓவியர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம். அதே மாதிரி ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வங்கி ஊழியர்கள், கணித சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், கணினி சம்பந்தமாக அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குது. 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிப்பது மிகவும் நன்மை. தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் வெற்றியாக முடியும். நாமளே எதிர்பார்க்க மாட்டோம், அந்த காரியங்கள்லாம் நடக்கும். மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றம், ஒரு பெரிய பதவிகள், பாராட்டுக்கள், கௌரவம், மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சில பேருக்கு வாகன பழுதுகள்லாம் சரி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், இயந்திர சாலைகள் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எண்ணெய் வியாபாரிகள், இந்த கனிம வளம், உரம், ரசாயனம், நிலக்கரி, எஃகு, ஈயம் இந்த மாதிரி தொழில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம். காஸ்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, உருக்காலைகள் அதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வபுண்ணியஸ்தானம் பெற்று குரு பகவான் அங்கே சஞ்சரிக்கிறதுனால தம்பதிகளுக்கு வம்சவருத்தி ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு விவாக யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகும். பலவிதமான நட்புகள், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். எதிரிகள் விலகுவாக, தொல்லைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், புதிய புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குறிப்பாக காஸ்மெட்டிக் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க, அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், முடி திருத்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். 6ஆம் இடம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் வீட்டில், உங்கள் ராசிநாதனுடைய வீடு தான். இருந்து வந்த எதிரிகள் சுத்தமாக ஒழியக்கூடிய அமைப்பு. எதிரிகள் இருந்த இடமே தெரியாமல் போகிற அளவு உண்டாகும். கடன் தொல்லை அறவே விலகும். உடம்பில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கும். வெளிநாடு யோகங்கள் ஏற்படும். வியாபார பெருக்கு அப்படிங்கிறது உண்டாகுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறது நன்மை. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பூமி, மனை, வீடு வாங்கலாம். விவசாயத்துறை, வேளாண்மைத்துறை, நெடுஞ்சாலை, கட்டிடப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவத்துறையில், மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். பொதுவாக இது கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்கள். அதுபோக அவரவர்கள் ஜாதக பிரகாரம் பலாபலன்கள் மாறுபடும். சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9860909837 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக எங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து ஆலோசனைகளை பெறலாம். இந்த வாரம் விருச்சிக ராசின்னு பார்த்தா ஒரு 90% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 85% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுகின்றது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் சாண்டல், சந்தன கலர். அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதியை வணங்கி இந்த வாரத்தை இனிமையாக ஆக்கிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.